என்னங்கம்மா? கொஞ்சம் பால் கிடைக்குமா? என்னம்மா கிடைக்குமான்னு கேக்குறீங்க? எவ்வளவு வேணும் சொல்லுங்க. இனிமே என்ன இருக்கு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லாதீங்கம்மா. இனிமேதான் எல்லாமே இருக்கு. இல்ல செல்விக்கா, அம்மா, மக, அக்கா, தங்கச்சி, பொண்ணு, எதுவா இருந்தாலும் பொண்ணுங்க தான். தன்னிச்சையும் எதுவும் பண்ணக்கூடாது. விருப்பங்கள வெளியில காட்டக்கூடாது. ஆசைப்படலாம், ஆனா அடைஞ்சிடக்கூடாது. ஆனா ஆண்கள் அப்பா, அண்ணா, தம்பி இப்படி எதா இருந்தாலும் அவங்கதான் தீர்மானிக்கிற சக்தி. பொண்ணுங்க தீர்மானிக்க கூடாது. பொண்ணுங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல. என்னம்மா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம அடிமையா இருக்கோன்னு புரியாம இருக்கிறது நல்லது. நீங்க கொடுத்து வச்சவங்க. மகாலட்சுமி மேடம்கிட்ட பயந்து போறத சொல்றீங்களா? வேற வழி இல்லம்மா. பால்ல இனிப்பு அதிகமா போட்டு வேணும். கசப்பு தெரியாம இருக்கணும். கசப்பா? பால் கசக்குமா? வாழ்க்கையை கசந்து போனவங்களுக்கு பாலும் கசக்கும். இன்னைக்கு நீங்க பேசுறதே வித்தியாசமா இருக்கு. வேணும் வேணான்னு இனிப்ப போட்டு பாலை தரேன். இனிமே உங்களுக்கு எப்ப பாலை கொடுத்தாலும் இனிப்பு அதிகமா போட்டு தரேன். இல்ல, தேவைப்படாது. இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தா போதும். சரிம்மா, நான் பால் எடுத்துட்டு வரேன். கதவை பூட்டிருக்க. அக்கா, அக்கா அழுதையா? என்னக்கா பேக் எல்லாமே எடுத்து வச்சிருக்க? சொன்னல நான் போறேன்னு. அக்கா, நான் தான் போக வேணான்னு சொன்னேன்ல. அழாதக்கா. நான் ஏன் அழணும்? இனிமே நான் அழமாட்டேன். இனிமே அழமாட்டேன்ல? அப்போ இப்ப அழுதல்ல? ஆமா, இப்ப என்னோட கடைசி அழுகு. எல்லாமே நல்லதான் நடக்கும். நீ தேவையில்லாம அழாதக்கா. அந்த முட்டாரம்மா இருக்கா, அவ கைவிட மாட்டா. என்னக்கா சிரிக்குதிய? சாமி இருக்கா சீதா. எனக்கு நம்பிக்கை இல்ல. அக்கா, கோயிலுக்கு போலாமா? நான் வரல, போயிட்டு வா. சாமி எல்லாம் கும்பிட வேண்டாம், எனக்காக வாக்கா. நீயே போயிட்டு வா. சீதா. என்னக்கா, வரியா? இல்ல, நீயும் ராமு சந்தோஷமா இருப்பிய. நீ நல்லா இருப்ப. ஏங்கா அப்படி சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு. நீ போயிட்டு வா. அப்பா, அம்மா, சித்தி, நம்ம அழகான குடும்பம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப தூரம் போற சீதா. உங்க எல்லாரோட கண்ணீரை விட எக்காயும் பெருசு சீதா. என்ன நீங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க. என்னக்கா? ஒண்ணும் இல்ல.
நிறைய கனவு கண்டு சூர்யா, நிறைய கனவு கண்டு. நமக்கு கல்யாணம் ஆகும், நான் கர்ப்பமாவேன், நீ என்னை பொத்தி பொத்தி பார்த்துப்ப, குழந்தை பிறக்கும், குழந்தை முகத்தை நீ பார்க்காம ஃபர்ஸ்ட் காலை பார்ப்ப, நம்ம குழந்தை கால நல்லா இருக்கும், நீ என்ன பார்த்து சிரிப்ப, உனக்கும் எனக்கும் ஒரே நேரத்துல கண்ணீர் வழியும், அந்த கண்ணீரோடு 2 பேரும் சிரிப்போம். இப்படி நிறைய நிறைய கனவுகள் எனக்குள்ள இருந்துச்சு சூர்யா. என் கனவு கலையக்கூடாது சூர்யா, கலைய விட மாட்டேன். தூங்கி எந்திரிச்சாதானே கனவு கலையும், நான் தூங்கி எழ போறதே இல்லையே, எழுந்தாதானே கனவு கலையும். I love you, Surya. I love you. பாஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? கோவிலுக்கா? எதுக்கு? மனசு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும், எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. சரி போலாம் வா. மறுபடியும் எனக்கு கால் பண்றான். வேணாம், கட் பண்ணு. அக்கா வேணாக்கா, அக்கா ப்ளீஸ் அக்கா வேணாக்கா. அக்கா சொன்ன கேளுக்கா, அம்மா அப்பா தாங்க மாட்டாங்கக்கா, என்னைய விட்டு போகாதக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா, சொன்ன கேளுக்கா. மொத்தமா எல்லா டேப்லெட்ஸும் போட்டு இப்பவே எனக்கு தூக்கமா வருது. தூங்கிட்டா இருட்டுல எதுவும் தெரியாது. நான் செத்ததும் நம்ம ஊருக்கு தூக்கிட்டு போக வேண்டாம். மது, சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஐயோ, ஐயோ, அக்கா, என்னுடைய வாழ்க்கை யாருக்கும் தெரிய வேண்டாம்.
எனக்கு தண்டனை. நான் நிம்மதியா போறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க செத்தா நாங்க எப்படி நிம்மதியா இருப்போம்? நான் நிம்மதியா போறேன். ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுட்டாம. என்ன டேப்லெட்? இதான் டாக்டர். How many tablets? டாக்டர், நியர்லி ஒரு 100 டேப்லெட்ஸ் இருக்கும். What? 100? பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. We will try. இது சூசைட் கேஸ். அதனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்க எல்லாரும் இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ், ஓகே டாக்டர். பாஸ், சீதா, குயிக் குயிக் ஃபாஸ்ட், சீக்கிரம் வாங்க. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? ஏய், நான் தூக்க மாத்திரை கொடுத்தேனா? சொல்லு, சொல்லுடி. போலீஸுக்கு கால் பண்ணு. இப்பவே கால் பண்ணுன்னு சொன்னேன். உங்க மகன் ராம் இருக்கான்ல, அவனுக்கு தெரியும் தானே என்ன நடந்துச்சுன்னு? அவனுக்கு தெரியும் தானே? போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இப்பவாவது ராம்க்கு நீங்க யாருன்னு தெரியட்டும். மீரா, தேவையில்லாம நீ பேசாத. முதல்ல இவனை போக சொல். மகா சொல்லி அமிச்சாங்களா? மகா உத்தரவ தலைமையில சுமந்துட்டு வந்தீங்களா என்ன? மீரா, திஸ் இஸ் யுவர் லிமிட். ஓ, ரோஷம் வேற வருதோ? உண்மைய சொன்னா ரோஷம் வரதானே செய்யும். இப்ப எங்களை போக விட போறீங்களா இல்லையா? மதுவை நீங்க பார்க்க கூடாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். என்ன மீறி போய் பார்க்கணும்னு நினைச்சிய ஒரே குத்துதான். நானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன். போயிட்டா உயிர் பொழைச்சுக்கலாம். இல்ல இங்க பாருங்க, போலனா போலீஸ் கிட்ட உங்க மொத்த பிளானையும் சீதா சொல்லிடுவா. கேக்குறவங்க மகா குடும்பத்தை கேவலமா நினைப்பாங்க. இங்க இருந்து போயிடுங்க. சீதா, மதுவை பார்த்துட்டு நாங்க போயிடுவோம். சொன்ன புரிஞ்சுக்க. ஓ, என் பேரு சீதான்னு கூட உங்களுக்கு தெரியுமா? தையக்காரி, பைத்தியக்காரி, பிச்சைக்காரின்னு இருந்தவ எப்போ சீதாவானா? நீ என்ன சொன்னாலும் நான் உன்னைய உள்ள விட மாட்டேன். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவ ஏன் அக்கா, என் கூட பிறந்த அக்கா. நான் நல்லா இருக்கணும்னு தான் என் அப்பா உங்களை விட்டு வச்சிருக்காரு. அவரும் போலீஸ் தான், ஆம்பளை. இவங்கள மாதிரி எல்லாம் இல்ல. நிஜமான ஆம்பளை இப்ப வருவாங்க. உங்களுக்கு தான் டிஎஸ்பி எல்லாம் தெரியுமே. போன் பண்ணி வர சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு நானும் சொல்லுதேன். எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு நீங்களும் சொல்லுங்க. உங்க லட்சணம் எல்லாம் தெரியட்டும், சந்தி சிரிக்கட்டும். போன் பண்ணுங்க, பண்ணுங்க. என்னங்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. நாம போயிடலாம். திரும்பி போணுமா? இவளுக்கு பயந்து நம்ம பேசாம போணுமா? மகா என்ன நினைப்பா? ஏய், மகா சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பா. வா பாத்துக்கலாம். அக்கா செத்துருவான்ற பயத்துல கொலை வெறியில இருக்கா. ஆமாங்க. என்னங்க, பார்க்காம திரும்பி போய் மகாவுக்கு பதில் சொல்லவும் முடியாது. நாம மதுவை பார்த்தே ஆகணும்.
சேது சார், என்னால நம்பவே முடியல சார். பேஷண்ட்டுக்கு நினைவு வந்துருச்சு. அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரி டாக்டர், அவளை மட்டும் உள்ள விட வேண்டாம். ஓகே சார், நீங்க மது, சொல்லிட்டீங்கல்ல, நான் உனக்கு பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல. வாட் பாய்? சரியே. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். வெளியில ஒரு பொண்ணு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சுல, அந்த பொண்ணை உள்ள விட. ஓகே டாக்டர். போ. சீதாவை தான் தேடுறா. மது, என்னம்மா, ஏமா இப்படி பண்ண? நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? சீதா, சீதா இங்க. சீதா இங்க. சீதாவா? சீதா வெளியில நின்னு அழுதுட்டு இருக்காமா. சொன்னா கூட கேட்கவே இல்ல. அதான் டாக்டர் அவளை உள்ள விட மாட்டேங்கிறாரு. நாங்க ரொம்ப பயந்துட்டோம் மது. மக அழுதுகிட்டே இருந்தா, வீசிங் வந்துருச்சு. அதான் அவ ஹாஸ்பிட்டலுக்கே வரல. சாரி, எனக்கு வேற வழி தெரியல. மதுமிதா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சேது சார், சொல்லுங்க. அவங்க கிட்ட அதிகமா பேச்சு கொடுக்காதீங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேவா சார்? நீ ரெஸ்ட் எடு மது. ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? இனிமே இப்படி பண்ணாதம்மா. ராமுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நிஜமா நான் பயந்துட்டேன். பட் சீதாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்படியோ ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சீதாவுக்கு முன்னாடியே தோணி இருக்கு. ஷீ இஸ் ரியலி கிரேட். இவ எதுக்கு உள்ள வந்தா? வாங்க. அக்கா, என்னக்கா நீ இப்படி பண்ணிட்ட? ஏன்க்கா? அழாத சீதா, அழாத. என்னை விட்டு போக உனக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? சீதா ப்ளீஸ் அழாத. சீதா, உன்னால மது அழறா பாரு. அழாதன்னு சொல்றேன்ல. நான் அழ மாட்டேன்க்கா, நீயும் அழாதக்கா. ஐயோ, நம்ம வாங்கி கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குதே. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. இது மகாலட்சுமி மேடத்துக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவாங்களே. யோ செக்யூரிட்டி, இங்க வாயா. ஐயோ, இது வேற கூப்பிடுதே. இத வரமா? சொல்லுங்கம்மா. யோ, அறிவு இருக்கா உனக்கு? நீ எதுக்கு தூக்கு மாத்திரையை வாங்கி கொடுத்த? கொலை பண்ண பிளான் பண்ணிருக்க இடியட். போலீஸ்க்கு போன் பண்ணி இவரை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதுதான். அம்மா, அது என்ன மாத்திரைன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாதுமா. தெரியாட்டி கேட்கணும். மெடிக்கல்ல தரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அப்ப கூட உனக்கு தெரியாதா? சாகணும்னா நீ தின்னுட்டு சாக வேண்டியதுதானே. இவர்கிட்ட என்ன பேச்சு? போலீஸ்க்கு கால் பண்ணி இவரை ஹேங் பண்ணணும். அப்படின்னா உன்னை தூக்கல போடணும். அம்மா, இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகலமா. அம்மா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்கம்மா. அம்மா, இனிமே தலைவலி மாத்திரை கூட யாருக்கும் வாங்கி தர மாட்டேமா. சத்தியமா எனக்கே தலைவலினா கூட நான் மாத்திரையே வாங்க மாட்டேமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சித்தி வருவாங்க, உன்னை புல்லட் தீர்ற வரைக்கும் சுட்டு தள்ளுவாங்க. செத்த இன்னைக்கு நீ. இன்னையோட உன் கதை முடிஞ்சது.
யோ, மகாலட்சுமி மேடம் வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிரியா? இல்ல நீ செத்த. பச்சை கிளி முத்துச்சரம், செல்வி, ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். யோ, செத்து போனா எப்படியா கல்யாணம் பண்றது? எங்கேயாவது உயிரோட இருந்தா போதும். போயிடியா. செல்வி, என்னையா? கடைசியா உன் கையால சாப்பிட்டு போறனே. யோ, இருந்தா நிஜமாவே கடைசி ஆயிடும். ஓடி போயிடு சொல்லிட்டேன். ப்ளீஸ் செல்வி. யோ, எடுக்க வேண்டியது எடுத்து வச்சுட்டு வந்து தொலை. நீ எல்லாம் யாரா என்ன தடுக்கிறதுக்கு? நீங்களா யாரு? இல்ல என் பொண்ணுக்கும் எனக்கும் இடையில நீங்களா யாருல? ஏய், இது ஹாஸ்பிட்டல், பார்த்து பேசு. எப்பா நீங்க உள்ள போங்க. இது பாருங்க, வாங்கி கட்டிக்காம மரியாதையா வழிய விடுங்க. நாங்க அமைதியா இருக்கணுமா? ஏய், சீதா காண்டி பொறுத்து போனா கையாளாதவன் நினைச்சீங்களா? அடிச்சு பல்லகள் எல்லாம் பேத்துரும் சொல்லிட்டேன். இல்ல நீங்க தான்ல காரணம். என் பொண்ணு மது இந்த கதி ஆனதுக்கு நீங்க தான்ல காரணம். ராம கல்யாணம் பண்ணிக்கலன்னு மதுமிதாவை கடத்தி கொண்டு வந்து தற்கொலைக்கு தூண்டி கொலை பண்ண பாத்திருக்கீங்கன்னு ஏன் ஸ்டேஷன்லயே எஃப்ஐஆர் போட்டு மொத்த குடும்பத்தையும் குலசேகரப்பட்டினம் வர வச்சு உள்ள தூக்கி வச்சு உங்க எல்லாரையும் மிதிச்சிருவேன். உங்க இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட அடி வாங்கிதான் சாவ போறீங்க. என்ன மிரட்டுறியா? இல்ல, நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன தடுத்து பாருல. உங்க ரெண்டு பேரையும் சட்டியோட உட்காரப்பேன். பாக்கலாமா? என்ன பாக்கலாமா? இல்ல பேசாம வாயை மூடிட்டு நின்னா உனக்கு நல்லது. சீதா, அப்பா கூட்டிட்டு போ. அமைதியா போனா சொம்ப பையனை நினைச்சிட்டியலா? அசிங்கப்படாம வழிய விடுங்க. எப்பா நீங்க உள்ள வாங்கப்பா. இருமா, வாங்க. போலீஸ்கார அடிய பத்தி தெரியாதுல்ல, கொடுத்தாதான் அடங்குவீங்க. ஒழுங்கு மரியாதையா இருங்க சொல்லிட்டேன். நீங்க வாங்கப்பா. எந்த வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்க? இருக்கப்பா. தேவையா? அப்பங்காரன பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு? மீரா, நீ என்ன அந்த ஆளுக்கு சப்போர்ட்டா? பேசாம போயிடு. மீரா, நீ போமா. இவங்க கிட்ட பேசி புண்ணியம் இல்ல. வர வர நீங்க தப்பா போறீங்க. மகாவுக்கு தெரிஞ்சிச்சு, வீட்டுக்குள்ளேயே நீங்க வர முடியாது. பாத்துக்கோங்க. முடிஞ்ச அனுப்புங்க. எல்லாத்துக்கும் பொறுத்து போக முடியாது. இந்த ஆளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. எல்லாம் பாவம் நினைச்சு விட்டா மகா. விட்டது தப்பா போச்சு. அக்கா, ஏன்க்கா இப்படி இருக்க? அப்பாவை பாருக்கா. அப்பா அழுவுறா இருக்கா. பாருக்கா. மது, கோவமா இருந்தா அப்பாவை ஏசிருமா. பேசாம இருக்காத தாய். என்ன பாருமா. மது சார், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏதோ மன அழுத்தத்தில் தான் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம் சார். அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் சார். அங்கிள், அழாதீங்க அங்கிள். காப்பாத்திரலாம். உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மதுவை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும். அங்கிள் பாருங்க அங்கிள், மது அழுகுறாங்க. அக்கா மனச மாத்தி வச்சிருக்காங்க. உண்மை ஒரு நாள் தெரியாதானே போகுது. அப்போ உங்க மனசு அவளுக்கு புரியும். வாங்கப்பா, வாங்க. இங்க பாருங்க,
அந்த ஆள் கூட மதுவை அனுப்ப கூடாதுன்னு மகா சொல்லிட்டா. நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும். அந்த ஆளு போலீஸ்கார மாதிரி பேசுறானே, அனுப்புவாதா? மது இல்லாம போனா மகா கொன்னுடுவான். என்ன பண்ணலாம்? அர்ச்சனா, மகாவுக்கு கால் பண்ணி சிச்சுவேஷனை சொல்லி என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா கேளு. மகா வந்திருந்தா இந்த ஆளு உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா. இந்த ஆளு நல்ல நேரம், மகா வரல. ஆனா அவ கேட்ட என்ன பதில் சொல்றது? பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது, வச்சுக்க. முதல்ல உன்னை அனுப்பணும். தைரியம் இருந்தா மகா கிட்ட சொல்லி அனுப்புங்க பார்க்கலாம். எப்பா பில்ல கொடுத்தாதே டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. சரிம்மா, நான் போய் கட்டிட்டு வரேன். அங்கிள் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா கொடுங்கப்பா. அப்படியா? சரி, இந்தாங்க, பில்லு எல்லாம் இருக்கு. ஆசை கண்டினியூ. ஐயோ ஐயோ வாக்கா, உனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்ததுக்காக தான் அடிச்சு கொல்றாங்க இவங்களை. மகா போன் பண்ணி கொண்ட சொல்லிருக்கோம். எப்படி அடிக்கிறாங்க பாரு. எதுக்கு அடிக்கிறீங்க? நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் மேல தப்பு இல்ல. நீங்க இறக்கம் இல்லாம சாட்டையால அடிக்கணும்னா மதுவத்தை அடிக்கணும். மது, இதுதான் இவங்களோட ஒரிஜினல் குணம். பார்த்தல? இதெல்லாம் சும்மா நான் காமெடிக்கு அடிக்கிற மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். காமெடியா? அதே நடிச்சுட்டு காமெடின்றீங்க. டேய், காமெடி பண்ணா அதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? போடா, போ போ. காமெடி காட்சிங்களா? அட போங்க சார். போ. போமா. ஐயோ நானும் காமெடிக்கு அடிக்கவா? காமெடியா? காமெடி மது, சும்மா காமெடிக்காக விளையாடுறோம், அவ்வளவுதான். சீதா, காமெடியா? வேணும் வேணுங்கிற அளவுக்கு அடி. காமெடிக்காக தான் அடிக்கிறா. நல்லா வலிக்குதா? இல்ல இல்ல, வலிக்கலையே. வலிக்கல? ஓ, சீதா, என்ன பண்ணிட்டு இருக்க? சித்தி ஏன் சாட்டையில் அடிக்கிற? பாஸ் பயந்துட்டியலா? இது காமெடி அடி. சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா ஆமா ராம், காமெடிக்கு தான். நல்லா சிக்கிட்டிய. இப்ப பாரு. வலி தாங்க முடியலப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா. நான் இங்க இருக்க மாட்டேன், நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். வலி தாங்க முடியல. ஏய், அர்ச்சனா, அழாத. சீதா பார்த்தா அசிங்கம். என்னதான் அடிச்சா? உங்களையே அடிச்சா? எவ்வளவு வலிக்குது தெரியுமா? சரி, அழுது கேவலப்படுத்தாத.
அஞ்சலி நீ போய் கூப்பிட்டு வா. அஞ்சலி நீ போக வேண்டாம். அர்ச்சனா, மகா இல்லைன்னு விட்டுறக்கூடாது. மது மட்டும்தான் சேர்ல உட்காரணும், சீதா உட்காரக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அர்ச்சனா, யூ ஸ்டார்ட் த கேம். இப்ப இல்ல, எப்பவுமே சீதாவுக்கு சேர்ல உட்கார ஆசையே வரக்கூடாது. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வா மது. டேய், அடிச்சிட போறா. பார்க்கலாம் விடுங்கண்ணே, அடிச்சா கூட தப்பு இல்ல. மது, உனக்காக தான் வெயிட்டிங். வந்து உட்காரு வா. வா உட்காரு வா. மது, மகா, அங்க பாரு, மது பூஜை பண்ற அழகே அழகு. பாக்க அற்புதமா இருக்குல்ல? எஸ், இனிமேதான் முக்கியமான சில விஷயங்களை பண்ணணும். எப்படியாவது மதுமிதா மனசுக்குள்ள ராம் இடம் பிடிக்கணும். ராம் சம்மதிப்பானா மகா? அதெல்லாம் தானா நடக்காதுக்கா. நாம தான் அப்படி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணணும். அவனுக்குள்ள தானா காதல் வரணும், அவனுக்குள்ள காதல் வளரணும். யாருக்கு யார் மேல சித்தி காதல் வரணும்? மதுவுக்கு ராம் மேல காதல் வரணும், ராமுக்கு மது மேல காதல் வரணும். வருமா சித்தி? தானா வராது, நாம தான் வர வைக்கணும். அதுக்கு தானே நாம இருக்கோம். பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாதிக்கணும். அது எப்படி சித்தி பண்ண முடியும்? இந்த மாந்திரிகம், சோனியம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களா? அதெல்லாம் பண்ணா காதலிக்க வைக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி தான், ஆனா மேஜிக் இல்ல, சைக்காலஜி. புரியல சித்தி. மகா, கொஞ்சம் இவளுக்கு புரியுற மாதிரி சொல்லு. அதுக்கான சூழ்நிலைய நாம தான் கிரியேட் பண்ணணும். சீதாவை விட மது பெட்டர்னு ராமும், சூர்யாவை விட ராம் நல்லவன்னு மதுவும் திங்க் பண்ணணும். அதாவது மதுவை திங்க் பண்ண வைக்கணும். அதுதான் நாம பண்ண வேண்டியது. அத மட்டும் பண்ணிட்டா நாம ஆசைப்பட்டது நடந்துரும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே நிக்குது. சீதா அழுதுகிட்டே இந்த வீட்டை விட்டு போறத என்னால பார்க்க முடியுது. நடந்தா நல்லா இருக்கும் சித்தி. நடந்தா இல்ல அஞ்சலி, நடக்கும். என்னாச்சு மது? அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க. நீ நல்லா இருப்ப மது, சந்தோஷமா இருப்ப. அதுக்காக தான் நானும் மகாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்.